வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அண்ணாமலை அவர்கள் எப்போ கட்சி ஆரம்பிக்க போகிறாரு, கட்சியுடைய பேர் என்ன, கொடி எது அப்படின்னு நிறைய பேருக்கு இப்போவே ஆர்வமாக இருக்குல்ல, தெரிஞ்சுக்க. அதை பற்றிய ஒரு அப்டேட்டு கிடச்சிருக்கு. ஆகஸ்ட்டு 3rd வீக்கில் கட்சியுடைய பேர், கட்சியுடைய கொடியை அறிமுகம் செய்கிறாராம் அண்ணாமலை. ஆகஸ்ட் 3rd வீக்கு. செப்டம்பர் 2nd வீக்கு இல்லை செப்டம்பர் 3rd வீக்கில் கட்சியுடைய முதல் மாநாடை நடத்துகிறாராம். இயக்கத்தை கட்சியாக மாற்றிய பிறகு நடக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் சம்மிட்டு, முதல் மாநாடு செப்டம்பர் மாதம் நடக்குது. இந்த தகவல் கிடைச்சிருக்கு. மதுரையில் இல்லைன்னா திருச்சியில் முதல் மாநாட்டை நடத்த அண்ணாமலை திட்டம் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. கட்சியாக இயக்கத்தை மாற்றிய பிறகு அதிரடியான அரசியலை வழக்கம் போல் அண்ணாமலை தொடர்வார் அப்படின்னும் செய்திகள் வெளிவந்திருக்கு. இது ஒன்று. ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மாவட்ட வாரியாக ஆலோசனை நடத்திக்கிருக்காரு. அந்த வகையில் நேற்று கோயம்புத்தூர் மாவட்ட நிர்வாகிகளோட ஆலோசனை கூட்டம் நடந்திருக்கு. கோயம்புத்தூர் அதிமுக அப்படின்னாலே எஸ்பி வேலுமணி தான். ஆனால் கோவை மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் எஸ்பி வேலுமணி பங்கேற்கவில்லை. அந்த ஆலோசனை கூட்டத்தை புறக்கணிச்சிட்டாரு அப்படிங்கிற தகவல் கிடச்சிருக்கு. ஏடிஎம்கே மேலே அதிருப்தியில் இருக்கார் எஸ்பி வேலுமணி. ஏடிஎம்கேலேருந்து விலகிற முடிவு எடுத்துட்டாராம். விலகி எந்த இயக்கத்தில் சேர்றது அப்படிங்கிற கன்ஃபியூஷனில் இருக்கார். ஏடிஎம்கேவுடைய பல முன்னாள் அமைச்சர்கள் டிவிகேல சேர்ந்துட்டாங்க. தானும் டிவிகேல சேர்ந்தால் தனித்துவமாக இருக்காது. அதனால் அண்ணாமலையுடைய இயக்கத்தில் சேரலாமா அப்படிங்கிற ஆலோசனையிலே இருப்பதாக தகவல் கிடச்சிருக்கு. அண்ணாமலையும் கொங்கு ரீஜியனில் ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆல் ஓவர் தமிழ்நாடு அண்ணாமலை ஸ்ட்ராங்கு. இருந்தாலும் பர்டிகுலராக கொங்கு பெல்ட்டில் அண்ணாமலையும் எஸ்பி வேலுமணியும் சேரும்போது இந்த காம்போ கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படின்னு எஸ்பி வேலுமணிக்கிட்ட அவருடைய ஆதரவாளர்கள் சொல்லியிருக்காங்க. அதனால் அண்ணாமலை முதல்ல இயக்கத்தை கட்சியாக மாற்றட்டும், அதுக்கப்புறம் டிவிகே பக்கம் போகலாமா இல்லை அண்ணாமலை கட்சியில் சேரலாமா அப்படிங்கிற முடிவு எடுத்துக்கலாம். தற்காலிகமாக இப்படியே அமைதியாக இருக்கலாம். இபிஎஸ் தலைமையிலான மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற டிசிஷனில் இருக்காராம் எஸ்பி வேலுமணி அவர்கள். இது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு. இன்னொரு அதிர்ச்சி அதிமுகவுக்கு, சிங்கை ராமச்சந்திரன் இருக்கார்ல, 2024 பாராளுமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிட்டவர். அவருடைய அப்பா ஏடிஎம்கேல எம்எல்ஏவாக இருந்தவர். அவருடைய பையன் தான் சிங்கை ராமச்சந்திரன். அவர் ஏடிஎம்கேலேருந்து நான் விலகிறேன் அப்படின்னு நேற்று அறிவிச்சிருக்காரு. அடுத்தடுத்து இபிஎஸ்க்கு அதிர்ச்சிக்கு மேலே அதிர்ச்சியாக விழுந்துக்கு இருக்கு. இது 2. இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.